வையகம் வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளர்வீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடுங்க. எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. மகர ராசி லக்னம். பெரிய நல்ல விஷயம், நல்ல நியூஸ்லாம் மகரத்துக்கு தான். ஏன்னா ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர். உங்களை குரு பகவான் 7ஆம் பார்வை அப்படியே ஸ்ட்ரைட் பார்க்க போகிறார். சரியா? நம்ம இந்த 7.5-8 வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் இருக்கு. இந்த 7.5 சனியில் அவ்வளோ கஷ்டம். இப்போ தான் ஏறுமுகம். ஒரு வருஷம் இல்லை, நிறைய பேருக்கு ஒரு 6 மாதமாக தான் கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்கும். ஏன்னா வாக்கியம் பிரகாரம் சனி பகவான்லாம் மூவ் ஆகிட்ட பிறகு தான் ஒரு ஏறுமுகம். இந்த ஏறுமுகத்தில் நம்மளை குரு பகவான் பார்க்குறது. அப்போ ஒன்றும் நல்லா தூக்கி விடுவார். அது எந்த விஷயத்தாலும் எல்லா விஷயத்திலும் நம்மளை நல்ல பகுதியாக தூக்கி விடுவார். மெயினாக எதுலனா நம்ம செய்கிற முயற்சிகள் எல்லாமே திருவினையாக்கும். ஓகேங்களா? மகரம் பயங்கரமாக உடைக்கிறவங்க, ரொம்ப உடைக்கிற ராசி. என்னென்னா எவ்வளோ உழைச்சாலும் பத்தலை, என்னடா ஒன்றும் எவ்வளோடா செய்யுது, ஒன்றும் நடக்க மாட்டேதுன்னு சலிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா கல்யாணம். மகரத்துக்கு கல்யாணம் அவ்வளோ தள்ளி போயிருக்கோங்க. நிறைய மகரக்காரங்க 30-35+, நிறைய 35+, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மகரம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் கல்யாண வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிவிட்டு இதை மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிடும். அதனால் இப்போவே நீங்கள் இது பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்க? இன்னொன்று நல்ல விஷயம் என்னென்னா மகரத்துக்கு 7 சந்திரனுங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரொம்ப நல்ல நேச்சராக இருப்பாங்க. உங்களை எமோஷ்னலாக பார்த்துப்பாங்க. எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப தேவை. மகரம் உழைப்பால் உயர்றவங்க. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உன்னால் முடியும்னு கூட தட்டி கொடுத்தாலே மேலே வந்துடுவாங்க. அந்த மாதிரி தட்டி கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. அழுதுட்டா ரொம்ப அழுதுருவாங்க, கோவப்பட்டால் ரொம்ப கோவப்பட்டுருவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ. இல்லைனா அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. நல்லபடியாக கிடைக்கும். சூப்பராக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பெஸ்ட்டான டைம் இது. சரி, இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயம்? உங்களுக்கு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வளரும். மகரத்தில் பிஸ்னஸ் பண்ணவங்களாம் இந்த 7-8 வருஷத்தில் அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. நிறைய கடன், பிஸ்னஸ் மூழ்கி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய மகர ராசிக்காரங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ சரியாயிட்டு பிஸ்னஸ் பழையபடி பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். அதுவும் நிறைய பேர் மகரத்தில் வெளிநாடுகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணி சம்பாதிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. உணவுத்துறையிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க. வாட்டர் சம்மந்தமாக இந்த தண்ணி கேன் பிஸ்னஸ் பெருசாக பண்ணுறது, மெர்ச்சன்ட் நேவியில் வேலை செய்கிறது, கல்ஃபில் ஆயில் ரிக்கில் வேலை செய்கிறது, கவர்மெண்ட்லேயே நிறைய பேர் ஹைட்ரோ பவரெல்லாம் வேலை செய்வாங்க. அதுமாதிரி நீங்கள் வேலையை செஞ்சாலும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே இப்போ சொல்லியாச்சு மகரத்துக்கு. ஓகே, இதை தாண்டினா போன வருஷம் நம்ம சொல்லியிருந்தவங்க மகரத்துக்கு உடல்நிலை சம்மந்தமாக என்னென்ன இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் சரியாகணும். முக்கியமாக இவங்களுக்கு உடம்பு போடுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் மகரத்துக்கு. ஏன்னா இது நிலம் ராசி.
நீர் பஞ்சபூதமும் பயங்கரமாக இது வேலை செய்யும் சரிங்களா. அதனால் அந்த ஒபிசிட்டின்றது உடம்பு ஓவராக ஊதுறது வந்து மகரத்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை போன வருஷம் யாரெல்லாம் சரி பண்ணீங்களோ தப்பிச்சுக்கிங்க, சரி பண்ணாதவங்க இந்த வருஷமே சரி பண்ணுறாங்க. அது சரியாகி திருமணம் ஆனவங்களாம் இருக்காங்க. டயபெட்டிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் சரியாகி திருமணமானவங்களாம் நம்ம இதில் இருக்காங்க சரிங்களா. அதில் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷம் மகரத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை ஜெயிப்பீங்க. ஒன்று கல்யாணம் சூப்பராக இருக்க டைமு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லாவே முன்னேறுது. அதாவது 12 ராசிகளில் சில பேருக்கு பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும், சில பேருக்கு ப்ரொஃபஷ்னல் லைஃப் நல்லாயிருக்கும். குருவோடைய பார்வையில் மகரத்துக்கு தான் எல்லாமே சுற்றி சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் அந்த மாதிரி. அதனால் ஆண்டவன் வந்து கரெக்டாக பார்க்குறாரு. ப்ரொஃபஷ்னல் லைஃப், பர்சனல் லைஃப், பணம் சம்மந்தமாகவும் சரி, மனம் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இதெல்லாம் ஒன்றும் மென்மேலும் சிறந்து நடக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வம்னா இது சனீஸ்வர பகவானுடைய வீடுங்க. அதனால் மங்கள சனீஸ்வரரை வழிபடலாம். ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தியோட மங்கள சனீஸ்வரர் இருப்பார். நிறைய கோவில் இருக்குங்க. திருவள்ளூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, ராமநாதபுரத்தில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது. மங்கள சனீஸ்வரர் அப்படின்னு போடுங்க, இல்லை ஜேஷ்டா தேவின்னு போடுங்க. எங்கெல்லாம் ஜேஷ்டா தேவி இருக்காங்களோ அங்கெல்லாம் மங்கள சனீஸ்வரர் இருப்பார். ஒய்ஃபோடு இருக்கிறவர் மங்கள சனீஸ்வரர், தனியாக இருக்கும்போது நார்மல் சனீஸ்வரர் சரிங்களா. ஜேஷ்ட தேவி தேரலைன்னா மூத்த தேவி அப்படின்னு போடுங்க. அந்த கோயில் போயிட்டு வாங்க, சூப்பராக ரிசல்ட் வரும் சரியா. இது ஒன்று. அடுத்து அவர் வணங்கின சிவபெருமானை வணங்கலாம். ஒன்று சிவபெருமான் எந்த ரூபத்தை வணங்கினார்? பைரவர், கால பைரவர் தான் சனி பகவானுடைய குருநாதர். அப்போ கால பைரவரை வேண்டலாம். இல்லை சொர்ண ஆகர்ஷண பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர் வேண்டலாம். இதெல்லாம் வேண்டாம். மகரத்துக்கு வந்து நேரம் ரொம்ப நல்லா கைப்படும். கூடவே இந்த வருஷம் எண்டிலெல்லாம் ராகு பகவான் உள்ளே வந்துடுவார் உங்கள் வீட்டுக்கு. அப்போது ரங்கநாதர் வணங்கலாம். ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், ரங்கநாயகி தாயார் வணங்கலாம். சிவபெருமான் பார்வதியோடு வணங்கலாம். இந்த தெய்வங்களுக்கு வந்து பிரசாதம் வைங்க, நெய்வேத்தியம் பிரசாதம் வச்சுட்டு பிரசாதத்தை அன்னதானமாக கொடுங்க. சாப்பாடு தண்ணி சேர்ந்து அன்னதானம் கொடுத்தா தான் ஒரு முழு அன்னதானம் கம்ப்ளீட். இது கொடுக்கவே நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறந்து விளங்குவீங்க. இந்த குரு பயிற்சிகளை நான் முன்னாடி இந்த ஆரம்பத்தில் சொன்னது மஞ்சள் கலர் ட்ரெஸ், வெள்ளை கலர் ட்ரெஸ், அதுவும் மகரத்துக்கெலாம் வந்து வெள்ளை, பட்டு, க்ரீமி கலர் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் ஒன்று சிறந்து விளங்குவீங்க. உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து நம்ம பொதுவான பலன்கள்லாம் பார்த்தோம் சரிங்களா. நம்ம சொல்ல மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். ஸோ அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரி, இந்த குரு பயிற்சி, குரு பகவான்றது முழு சுப கிரகம். எப்போவுமே அவர் நல்லது தான் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். அதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பொதுவான பரிகாரங்கள், தெய்வங்கள், அதோட பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், என்ன கலர் உணவு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதிகமாக மஞ்சள் கலர் உணவு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் மூக்கடலை, லட்டு, பூந்தி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் எடுத்துக்க உங்களுக்கு வந்து பவர் நல்லா கூடும். இப்படி தான் ப்ராக்டிக்கலாக குரு பகவானுடைய எனர்ஜி நம்மளுக்குள்ளே ஏற்றிக்கிறது. இன்னொன்று, எந்த சிவன் கோயில் போனாலும் நவகிரகம் இருக்கும்போது அங்கே இருக்க குரு பகவானே வேண்டிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக வருவீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒன்றும் எனக்கு சார் எனக்கு வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இந்த நம்ம சேனலை பார்த்து நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, மகப்பேருக்கு கேட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. இதை தாண்டி எனக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது சார், எனக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக வேணும், டேட்டு குறித்து சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக வாங்க. ஃபோன் கன்சல்டேஷன்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு இது சார் எனக்கு இது கற்றுக்கணும் சார், எனக்கு பயிற்சியாக கற்றுக்கணும். இப்போ இந்த விதைகள், தானியங்களை பற்றி சொல்கிறீங்க, இந்த தானியங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க, இந்த தெய்வங்களை வழிபடுங்கன்றீங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் சார்னா தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம், இன்னும் அதிகமாக இதை பற்றி நியூஸ்கள் வரும். சரி,
இதுக்கு வந்து பொதுவான தெய்வம், இந்த குரு பயிற்சிக்கு பொதுவான தெய்வங்கள் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் ஒன்று, இன்னொன்று சித்தர்களை வழிபடுங்க. எல்லா சித்தர்களும் குருமார்கள் தான். கனகம்பாட்டியாராக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், எல்லா சித்தர்களும் குருமார்கள். அந்த சித்தர்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து ஹாலில் மாட்டுங்க, பெட்ரூமில் மாட்டாதீங்க. நிறைய பேர் பெட்லேருந்து எழுந்தோடனே அவங்கள பார்க்கணுன்னுவாங்க. பெட்ரூம்லலாம் சாமி படமோ குருமார்கள் படமோ போகக்கூடாது, ஹாலில் மாட்டிக்கோங்க. ஹாலில் வந்து பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அவங்க பார்வை நம்ம மேலே, நம்ம பார்வை அவங்க மேலே இல்லை, அவங்க பார்வை நம்ம மேலே பட பட நம்மளுடைய லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக மேலே வரும். அந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல குருமார்களுடைய பார்வையும் நம்ம மேலே பட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேசன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.